இடம்பெற்றுகின்ற நேரத்திலே தமிழ் டுடேயினூடாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு முன்னால் என்று தலைப்பிட்டிருக்கிறோம். காரணம், மக்களுக்கு முன்னால் எல்லா விடயங்களும் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அரசியல்வாதிகள் செய்கின்ற செயற்பாடுகள், அவர்களுடைய கொள்கைகள் அல்லது அவர்கள் வைத்திருக்கின்ற எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக மக்களுக்கு முன்னால் அவர்கள் பகிரங்கப்படுத்த வேண்டிய, வெளிப்படையாக பேச வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. ஏனென்றால் மக்களுக்காகத்தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். எனவே இந்த தருணம் என்பது அவர்கள் வருகின்ற தேர்தலை, குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள், அரசியல் தலைமைகள் அல்லது இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சமூகம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களைத்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறோம். அந்த வகையிலே நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்று ஒரு மிக முக்கியமான அரசியல் பிரமுகரோடு உரையாடப் போகிறேன். குறிப்பாக புலம்பெயர் தேசத்துறை, அதுவும் பிரித்தானியாவில் இருக்கின்ற பலருக்கு இவரை தெரிந்திருக்கும். டெலோவினுடைய பிரித்தானிய கிளையினுடைய தலைவராக செயல்படுகின்றவர். முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரித்தானிய கிளையினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பையும் வகித்திருக்கின்ற ஒருவர். இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற டெலோவினுடைய பிரதிநிதியாக இன்றைய தினம் எங்களோடு பேசிக் கொள்ளப் போகிறார் சாம் அவர்கள். வணக்கம் சாம். வணக்கம் சதீஷ். வணக்கம் தமிழ் டுடே நேயர்களுக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க முதல்ல? நல்லா இருக்கிறோம். நானும் உங்களை கனகாலத்துக்கு பிறகு இடையில கண்டிருந்தாலும் ஒரு டிவி இதில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரம் இப்போ கனகாலத்துக்கு பிறகு. மகிழ்ச்சி. தொடர்ந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு முதலாவதே இப்ப தேர்தல் நாட்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கைக்குள்ள எல்லார் தரப்பிலையும் மிக வேகமா அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்க எந்த வகையில உங்களை தயார்படுத்தி இருக்கிறீங்க? எப்படி போகுது உங்களுடைய பணிகள்? எங்கட ஜனநாயக டிடிஎன்ஏ பொறுத்தளவில் நாங்கள் இன்றைக்கு, அதாவது இன்றைக்கு 9ஆம் தேதி இந்த 10ஆம் மாதம், இன்றைக்கு நாங்கள் யாழ் மாவட்டத்திலையும் பெரிகுளம் மாவட்டம், எங்கள்ட வடகிழக்கை பொறுத்தளவில் 5 தேர்தல் மாவட்டங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கு நாங்கள் யாழ் மாவட்டமும் பெரிகுளம் மாவட்டத்திலையும் இன்றைக்கு நாங்கள் எங்களோட வேட்பாளர் இதுகள் பட்டியலில் நாங்கள் இந்த கச்சேரியில் போய் நாமினேஷன் ஹேண்ட் பண்ணணும். அதை இன்றைக்கு தாக்கல் செய்துட்டோம். நாளைக்கு வவுனியா தாக்கல் செய்யப்படும். நாங்கள் அம்பாறையும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம், அது என்னென்றால் முக்கியமாக அதில் ஒரு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் எடுக்கலாம். அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியோடு நாங்கள் கதைச்சு கொண்டு வரோம். எல்லாரும் இணைஞ்சிருந்தால் தான் அந்த ஒரு பிரதிநிதியை தக்க வைக்கலாம் என்று. அதில் ஆயர், திருவோணமலையை பொறுத்தளவில் ஆயர், ஆதீனம் அவர்கள் எல்லாம் சிவில் அமைப்புகள் எல்லாம் அதில் பங்கு கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் திருவோணமலையில் ஓரளவுக்கு அது பூர்த்தி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அம்பாறையை பொறுத்தளவில் அது இன்னும் சக்ஸஸாக வர இல்லை. இப்போ கடைசி வேட்புமனுன்ற கடைசி டேட் வந்து வார ஃப்ரைடே. அப்போ நாளைக்கு இடையில முடிவு எங்களுக்கு தெரியும். ஆனால் நாளைக்கு வன்னி மாவட்டத்தில் நான் தாக்கல் செய்யப்படும். தலைவர் செல்வம் அடைக்கல் தலைமையில் நாளைக்கு வன்னி மாவட்டத்தில் எங்களோட வேட்பாளர்கள் டிடிஎன் என்ற இதில் தாக்கல் செய்யப்படும். நாளைக்கு நாங்கள் இந்த மற்ற மாவட்டங்களை பற்றி கேட்கறதுக்கு முதல்ல நீங்க திருவோணமலையை பற்றி சொன்னதால அதுக்கு முதல்ல போகலாம்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு மாவட்டம். ஏனென்றால் நீண்ட காலமாக ராஜவர் உதயன் சம்பந்தன் அவர்கள் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்தது. அவருடைய இழப்புக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தேர்தல் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமானது. அதே போல கடந்த காலங்களில் வாக்குகளினுடைய வீதம் குறைந்திருந்தது எல்லாம் நாங்கள் அவதானிக்க முடிஞ்சது. அப்படி இருக்கைக்குள்ள நீங்க இலங்கை தமிழரசு கட்சியோட சேர்ந்து இதை கேட்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பு எடுத்திருக்கிறதா சொன்னீங்க தான். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுமா? என்ன பேசி இருக்கீங்க? இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரமில்லை, அங்கே இருக்கிற சிவில் அமைப்புகள், நாங்கள் மற்ற தமிழ் தேசிய முன்னணி, இந்த எல்லா கட்சியோடையும் காய்ச்சி நாங்கள். அப்போ அதில் இப்போ தமிழரசு கட்சி நாங்கள் ஆயர் தலைமையில் அங்கே இருக்கிற இதில் என்றால் இதில் கணக்க கட்சிகள் திருவோணமலையிலையும் அம்பாறையிலையும் திருவோணமலையை நீங்கள் இப்போ கேட்டபடியா திருவோணமலையில் எங்களோட பிரதிநிதித்துவம் ஒரே ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் நாங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் அதில் பல பிளவுகளை இருந்தோம்னா எங்களை பிரதிநிதித்துவத்தை இழந்துடுவோம். கடந்த முறை தேர்தலில் சம்பந்தனையாவே 185 வாக்குகளால் அவற்றை பிரதிநிதித்துவம் தக்க வைக்கப்பட்டது. அப்ப அதுக்காக நாங்கள் இப்ப கதைச்சு, நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி அதுல மொத்தமா 4 எம்பி தான் திருவண்ணாமலையில வரலாம். 4 எம்பியாண்டா நாங்கள் 7 கேண்டிடேட், இந்த விதசார பிரதிநிதித்துவத்துல நாங்கள் 7 கேண்டிடேட்டை நாங்கள் அதுல நிறுத்தலாம் திருவண்ணாமலையில். அப்ப 4க்கு 3 எங்களோட டிடிஎன், எங்களுடைய 5 பார்ட்டி உள்ள இந்த டிடிஎன்ஏக்கு 3 சீட்டும், தமிழரசு கட்சி 4 சீட்லேயும் தான் இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முடிவுகள் வந்து எனக்கு நாளைக்கு காலமாக தெரியும். அக்ரிமெண்ட், அந்த எம்ஓயு எல்லாம் சைன் பண்ணி, ஏனென்றால் நாங்கள் இதில் இந்த டிடிஎன்ஏயும் இதில் இந்த கட்சி சின்னத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அந்த எம்ஓயு சைன் பண்ணணும்.
இல்ல அப்ப அதெல்லாம் ஆயர் தலைமையில். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்ப நீங்க அதுல ஒரு சைன் பண்ண போற ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒப்பந்த அடிப்படையில தான் நீங்க போறீங்கன்றீங்க. என்ன ம். விஷயங்கள்ல வந்து இணக்கப்பாட்டுக்கு போறீங்க நீங்க அதுல இலங்கை தமிழரசு கட்சியோட? இப்போ தமிழிசை கட்சியோட ம ம ம மெயின் இது வந்து எங்களோட தமிழ் பிரதிநிதித்துவத்த தக்க வைக்கிறதுக்காக. தக்க வைக்கிறதுக்காக அதில இப்ப எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு இப்ப அவைன்ற தமிழிசை கட்சியின் கேண்டிடேட் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க டிடிஎன்ஏல நாங்கள் எங்கட எங்கட பிரதிநிதித்துவம் வந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. எங்கட ஓகே. மெயின் இது வந்து எங்கட தமிழ் பிரதிநிதித்துவத்த ஏனென்றால் அது மூவினம் வாழ்ற ஒரு பிரதேசம். சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் வாழ்றது கனகாலமா இவன் சம்பந்தடியாவுடி கனகாலம் மாவட்டத்துக்கு போகாதபடியால் அங்க திருக்கோணேஸ்வரர் கோயில் பிரச்சனை ஒன்று இருக்குது. இங்க காணி இருப்புகள் அப்படி கணக்க இதுகளுக்கு முகம் கொடுக்குற அந்த சமூகம். அப்ப அந்த சமூகத்துக்கு ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் ஒன்று தேவை. அப்ப இதில் நாங்கள் கட்சி பேதத்தை மறந்து நாங்கள் அதைத்தான் தமிழிசை கட்சிக்கும் மற்ற தமிழ் தேசிய முன்னணி விக்னேஸ்வரன் கட்சி எல்லாத்துக்கும் இவன் பிள்ளையான் உட்பட எல்லாரோடையும் கதைக்கிறோம் என்னென்றால் இந்த 2 மாவட்டத்திலே நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராட்டி நாங்கள் எங்களோட தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை இழந்துடுவோம். அப்ப அது அது நல்ல சம்பந்தமானதான். நல்ல விஷயம். நீங்க அப்படி சிந்திக்கிறது நல்ல விஷயம். திருவோணமலையில அப்படி உண்டா நிக்கோணும்னு நீங்க நினைக்கிறதும் நல்ல விஷயம். அப்ப ஏன் நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்புல இருந்து பிரிஞ்சு இப்ப ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பா நீங்க நிக்கிறீங்க. இலங்கை தமிழரசு கட்சி தனிச்சு நிக்குது. அதான் நாங்கள் என்ன பிரச்சனைன்னா, அந்த ஒன் மேன் லீடர்ஷிப் அதத்தான் நாங்கள் விரும்பல. அந்த டிஎன்ஏல இருக்கைக்கே நாங்கள் சொன்னாங்கள் இத பதியச் சொல்லி. இந்த டிஎன்ஏ இப்ப டிடிஎன்ஏ வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி. ம், அதுக்கென்று இப்ப கமெண்ட் சின்னம் இருக்குது. அதுல இந்த 5 பார்ட்டியிலும் உள்ள ஆட்கள்லாம் அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ். அவைதான் டிசிஷன மேக் பண்ணலாம். ம். இப்ப உங்களுக்கு தமிழிசை கட்சி இன்றைக்கு சிதைஞ்சு கொண்டு போறதுக்கு காரணமே, அங்கே அந்த கூட்டு தலைமை இல்லாதால. அப்போ ஒரு ஒன் மேன் இப்ப நாங்கள் இந்த கடந்த காலத்திலேயும் எங்களுக்கு சம்பந்தன் ஐயாவோடையும், சுமந்திரனோடையும் அந்த பிரச்சனை எங்களுக்கு டிஎன்ஏல உங்களோட ஐபிசிலயே அந்த நேரம் கணக்க வந்து கதைச்சிருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. என்னன்னா ஒரு கூட்டு முடிவுகளுக்கு இந்த தனி இது வந்து இல்ல தனிநபர் எனக்கு ஆதிக்கம் வந்து நீங்க நீங்க இந்த விடயம் நாங்க நெறைய பேசினதால டீப்பா போவேணான்னு நெனைக்கிறேன். ஆனா என்னன்னா, இப்ப எனக்கு புரிந்து கொள்ள முடியாத விஷயம் எப்படின்னா, இந்த குற்றச்சாட்டு பல வருஷங்களா தொடர்ச்சியாக உண்ம. நீங்க செலவு உட்பட என் பிளாட் உட்பட எல்லாருமே தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு தான். அப்படி இருக்கும்போது, திருகோணமலையில ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் விட்டு போயிறக்கூடாதுன்றதுக்காக ஒரு நெகோசியேஷனுக்கு போறீங்க, ஒரு உடன்பாட்டுக்கு போறீங்க, ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுறதுக்கு போறீங்கன்றது நல்ல விஷயம். ஆனா அதே மாதிரி தமிழர் பிரதேசத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு லிஸ்டே வந்து கொண்டு இருக்கு. கட்சிகள், சுயேட்சைகள் என்று நிச்சயமா. பார்க்கின்ற லிஸ்டே வந்து நாங்கள் இந்த 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 தேர்தல்னா அப்படி அது ஜனநாயக அடிப்படையில அது வரவும் தான் இல்ல, இல்ல. வேணும். இல்லன்னு நான் சொல்லல. ஆனால் எங்களுக்கு தனியா திருவோணமலை மாத்திரம் அல்ல. நாங்கள் வடகிழக்கிலேயே மு த நாங்கள் ஒண்டா நிக்கிறதுக்கு நாங்கள் டெலோ ரெடியா தான் நின்றது. டெலோ மாத்திரமில்ல எங்களுடைய டிடிஎன்ஏல இருக்கிற சகல கட்சிகளும் வடகிழக்குல சகல தமிழ் கட்சிகளும் வந்தால் இந்த டிடிஎன்ஏக்குள்ள அக்கமடேட் பண்ணி, நாங்கள் எல்லாருக்கும் ஆசனம் குடுக்குறதுக்கு இது வேற விக்னேஸ்வரன் ஐயான்ற கட்சி வந்து, ஏன் அங்கினேசன் கட்சி அப்படி வந்தது. ஒரு டிடிஎன்ஏ ஏன் போணும்? டிஎன்ஏ என்ற ஒன்று ஏற்கனவே இல்ல மக்களுக்கு ஒரு டிஎன்ஏன்றதுக்கு தடை என்னன்னா தான் டிஎன்ஏன்றத ரெஜிஸ்டர் பண்ணப்படையில. இப்ப உடனடியா எலக்ஷன் அறிவிச்ச உடனே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு கூட்டுக்குள்ள தான் இவ்வளவு காலம் செலவு இருந்தது. இவ்வளவு காலம் எலக்ஷன் கேட்டது. இவ்வளவு காலம் அதான் பிரச்சனை. ஆமாமா. அதான அந்த ப ப ஒரே ஒரு எங்கட பின்னடைவு. இந்த இந்த இப்ப பின்னடைவு நான் என்ன எங்க அரசியல் ரீதியா நினைக்கிறேன்டா நாங்கள் நடந்த நான் என்ன பின்னடைவு இந்த நினைக்கிறேன்டா 14 வருஷம் இந்த நான் ஐது என்ன மகனு. நினைக்கிறேன்டா, இப்ப உங்களுடைய இந்த தேர்தல் இடப்பங்கீடு இருக்கு தானே? அந்த ஆமா. இடப்பங்கீடு ஒருவேளை செலவுக்கு போதிய அளவான ஆசனங்கள குடுக்குறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சி முன்வரையில்லையோ? அல்லது அந்த இட ஆசன பங்கீட்டுக்குள்ள நீங்க டிமாண்ட் பண்ணவர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி குடுக்குறதுக்கு சுமந்திரன் உட்பட்டவர்கள். நீங்க இப்ப சொல்றது சுமந்திரன தான் சொல்றீங்க. சுமந்திர ஸ்ரீதரன் உட்பட்டவர்கள் சொல்றீங்க என்ற அடிப்படையில, அவர்கள் அந்த சீட்ஸ் குடுக்குறதுல ஏதாவது ஒரு நெகோசியேஷன் பிரச்சனை இருந்ததால தான் இப்படி வந்துட்டீங்களோன்ற ஒரு சந்தேகம் உண்டு இருக்குது. அத இல்ல, இல்ல. கொஞ்சம் தெளிவா சீட் சீட் கட்சிக்குரிய சீட் இப்ப முந்தியே நாங்கள் அவர்கள் 60% எடுத்து 40% நாங்கள் நம்ம 20% பிளாட்டுக்கு 20% டெலோக்கெல்லாம் நாங்கள் பங்கிட்டோம். ம். அப்ப எங்களுக்கு சீட் இல்ல முக்கியம். நாங்கள் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை தக்க வைக்கல. அதுக்கு பிறகு நாங்கள் பார்லிமென்ட்ல ஃபேஸ் பண்ற பொலிட்டிக்கல் இஷ்யூக்கள் யுஎன்எச்ஆர் தீர்மானங்களா இருக்கட்டும், அல்ல இப்ப பார்லிமென்ட்ல நடக்கிற தீர்மானங்களுக்கு அந்த கூட்டு முடிவுகளுக்கு அல்லது எம்பசிகளை சந்திக்கல பங்காளி கட்சிகளோட ஒரு கலந்தாலோசனை பங்காளி கட்சிகளை உள்வாங்கி போகாமல் இருக்கல அது அவர்கள் ஒரு எல்லாம் ஸ்போக்ஸ்மேன் அவர்கள் டிஎன்ஏ தலைவர் அவர்கள் ரெண்டேங்க. அப்ப எம்பசிகள் ஃபாரின் இதெல்லாம் நடக்கும். ஓகே இதுதான் டிஎன்ஏ வியூ உண்டு. அப்ப எங்கட கருத்துக்கள் எடுபடை இல்லை. அப்ப இதைத்தான் தொடர்ச்சியா நாங்கள் உள்ளுக்குள்ள பிரச்சனைப்பட்டு கொண்டு வரோம். அப்ப நாங்கள் இனி தொடர்ச்சியா பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கல. அது கடந்த உள்ளூராட்சி அறிவிச்ச மூட்டம் போன வருஷம் அறிவிச்ச மூட்டம் தமிழரசு கட்சியாக தான் முடிவெடுத்தவ. இந்த உள்ளூராட்சியில நாங்கள் தனியே நிற்கிறோம். 2 வந்தோம். அப்ப நாங்க சொன்னாங்க இல்ல, இல்ல அது இது கூட்ட பழுதாக்கும். நீங்கள் அப்படி உங்களோட முடிவென்றால் நீங்கள் போங்க. நாங்கள் ஐக்கியமா இருக்க போறோம்னா, நாங்கள் இபிஆர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த டிடிஎன்ஏ உருவாக்கினோம். ஓகே. எங்கள பொறுத்தவரை ஐக்கியம் தான் முக்கியம். ஒரு ஒரு தனிச்சோட டெலோ விரும்பல. ஐக்கியமா நாங்கள் நல்ல நல்ல தமிழ் தேசிய விஷயம். முன்னணியா ஒரு இருக்கட்டும், ஜனநாயக விக்னேஸ்வரன் பார்ட்டியா இருக்கட்டும்.
ஜனநாயக நாடு அல்லது ஜனநாயகம் சார்ந்து நாங்க சிந்திக்கின்ற வேளையில நிறைய தெரிவுகள் இருக்கணும் மக்களுக்கு. அதே மாதிரி நீங்க சொல்ற மாரி ஒற்றுமையும் இருக்கணும். அது நல்ல விஷயம். ஆனா இந்த முறை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்காண்ட ஜனாதிபதி தேர்தல் நடக்கைக்குள்ள அனுரகுமார திசாநாயக்கவினுடைய வெற்றி என்பது சிங்கள மக்கள் மத்தியில ஒரு சலிப்பு தன்மை. மஹிந்த ராஜபக்சவும் சரி, ரணில் விக்ரமசிங்க சரி என்ற அல்லது ஒரு 2 பெரிய அ கட்சிகள் சார்ந்திருந்தவர்கள் மீது இருந்த ஒரு எதிர்வினையாத்தான் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய வெற்றிய பார்க்க முடிந்தது. இன்னொரு பக்கம் இந்த படித்தவர்கள் அல்லது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு அரசு நிர்வாகத்தை சீரா செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்ற கருத்து சிங்கள மக்கள் மத்தியில இருந்து கொஞ்சம் தமிழ் மக்கள் மத்தியிலையும் அது எதிரொலித்திருந்தது. அதனுடைய ஒரு வெளிப்பாடா நீங்க நிச்சயமா சமூக வலைதளத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாருமே பேசுற ஒரு விஷயம் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். பழைய ஆட்கள் நிறைய பேர் இப்ப நீங்க விக்னேஸ்வரன் உட்பட பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க. அவர்களுக்கு அது வெற்றி மீது இருக்கக்கூடிய ஐயமா அல்லது இடத்தை விட்டுக் கொடுக்கணுமான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நிறைய பேர் ஒதுங்கிட்டனர். புதியவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துண்டு பரவலா பேசப்பட்டுக் கொண்டிருக்கு. ஆனால் உங்களுடன் யாழ் மாவட்டத்திலயும் சரி, நாளைக்கு வன்னியிலயும் சரி நீங்க தேர்தல் இந்த வேட்பாளர்கள் அல்லது மட்டக்களப்பிலயும் சரி நீங்க உங்களுடைய தேர்தல் வேட்பாளர்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சேஃப் ஜோன்ல நிக்கிறீங்களா? ஏன்டா அ யாழ்ப்பாணத்துல பார்த்தீங்கன்னா, சித்தார்த்தன் தலைமையில தான் உங்களுடைய வேட்பாளர்களுடைய மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுல இருக்கிறவர்களுடைய பெயர்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிற பெயர். சித்தார்த்தனா இருக்கலாம், சுரேஷ் பிரேமச்சந்திரனா இருக்கலாம், குருசாமி சுரேந்திரனா இருக்கலாம். இப்படி அறிந்திருக்கக்கூடிய பெயர்கள் ஏற்கனவே களம் கண்டவர்களுடைய பெயர்கள். அதே மாதிரி தான் நீங்க செல்வம் அடைக்கல்நாதன் நீண்ட கால அனுபவம் மிக்கவர்கள் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பரவலான ஒரு அலை உண்டு புதியவர்கள். என்ன இலங்கை தமிழரசு கட்சி எடுத்து பார்த்தா, ஓகே ஸ்ரீதரன், சுமந்திரன் உள்ளிட்டவர்களை தாண்டி சில புதியவர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது விமர்சனங்கள் இருக்கலாம் ஒரு பக்கம். ஆனால் புதியவர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில, இந்த ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது கொஞ்சம் சேஃப் ஜோன்ல ஏற்கனவே இருக்கிற ஆட்கள வச்சுக்கொண்டு ஒரு கேம ப்ளே பண்ண போகுது. அது ஒரு உங்களோட ஸ்ட்ராட்டஜியா அப்டின்னா? இல்ல, இல்ல. இது நீங்கள் தென்னிலங்கை மக்களின் பிரச்சனையும், எங்கட வடகிழக்கு பிரச்சனையும் நீங்கள் ஒன்றா அணுக இயலாது. இங்க ஓகே. எங்களுக்கு ஒரு அரசியல் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. ம். அவர்களின் பிரச்சனை எக்கனாமிக் பிரச்சனை. அவர்கள் அந்த ம ம மற்றது இந்த 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 எக்கனாமிக் ஃபெயிலியரால வந்த பிரச்சனையெல்லாம் அவர்கள் இந்த 2 மேஜர் பார்ட்டிகளையும் தூக்கி எறியணும். ஊழல் இல்லாத கொண்டு வரணும். ஆனா எங்கட பிரச்சனை 70 வருஷ காலம் எங்கட அரசியல் வேணவாவே தீர்க்கப்படையில. ம். இங்க அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களும் தேவை. புது ஆட்களும் தேவை. நாங்கள் இப்ப குருசாமி சுரேந்திரனை வந்து நீங்கள் பழமாளன்னு சொல்லிடலாத அவர் அவர் புதுசு. அவர் 3 லாங்குவேஜும் இதெல்லாம் ஐநா விஷயங்கள் இதெல்லாம் கையாள்றதுக்கு அவர் எங்களுக்கு தேவை. அவர் எம்பி அவர் ஒண்ணும் பண்றதுக்கா குருசாமி சுரேந்திரன். மற்றது நாங்கள் இப்ப ஏன் சித்தார்த்தன் தலைமை என்று சொல்றீங்களா என்றால், இப்ப அந்த நாங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு 5 தேர்தல் மாவட்டத்திலேயும் அந்த எம்பி தலைமையில நாங்கள் அந்த வேட்பாளரை ஹேண்ட் ஓவர் பண்றோம். அப்ப யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எங்கட டிடிஎன்ஏல இருக்கிற ஒரே ஒரு சிட்டிங் எம்பி வந்து சித்தார்த்தன். அப்ப சித்தார்த்தன் தலைமையில சித்தார்த்தன் அண்ணன் தலைமையில நாங்கள் யாழ் மாவட்டத்தில். இங்க வன்னி மாவட்டத்தில் தலைவர் செல்வம் அடைக்கலான் எம்பியா இருக்கிறபடி அவற்ற தலைமையில வன்னி மாவட்டத்தில் தாக்கல். அதே மாதிரி பெரிகுளம் மாவட்டத்தில் எங்க ஜன எம்பியா இருக்கிறபடிய அவற்ற தலைமையில நடக்கும். அது மாதிரி ட்ரிங்கோல நினைக்கிறேன் இப்ப கோதாசன் தலைமையில நடக்கும். ஓகே. அப்ப இதுல வந்து நாங்கள் அனுபவம் உள்ளாக்களும் மற்றது லாங்குவேஜ்கள் கணக்க இதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா எங்களுக்கு எம்பியா வந்த உடனே எங்களோட பொருளாதார பிரச்சனையை பார்க்கணும். எங்களோட ஐநா பிரச்சனையை பார்க்கணும். நான் இந்த குரலற்றோர் அந்த அந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. அப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கணக்கு. எங்களுக்கு தனி எக்கனாமி பிரச்சனை மாத்திரம் அல்ல. எங்களோட வடகிழக்கு மக்கள் இந்த பொருளாதார கட்டமைப்பு யுஎன் ஹேண்டில் பண்ணணும். பார்லிமெண்ட்ல டே டு டே இஷ்யூ காணி விடுவிப்பு அப்ப எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மிக்சரை தான் நாங்கள் எங்களோட கேண்டிடேட்ல போடுறோம். அப்ப இல்ல என்னடா இதுல நீங்க நாங்கள் நீங்க தனியா முடிவெடுக்கலாம். இப்ப இதுல என்னென்றாலும் தமிழரசு கட்சி ஒரு ஒன் பேன் ஒரு பார்ட்டி முழு கேண்டிடேட்டையும் போடும். அப்ப அவைக்கு கணக்க சாய்ஸ் இருக்கு. இப்ப யாழ்ப்பாணத்துல 6 எம்பி 6 பாராளுமன்றம் 9 கேண்டிடேட்டை தமிழரசு கட்சி தனியா போடலாம். ஏன்னா ஒரே ஒரு கட்சி. இப்ப நாங்கள் 5 கட்சி என்றைக்குல 5 கட்சிக்கு நாங்கள் ஆசனத்தை பங்கிடுவோம். இப்ப பங்கிடைக்குள்ள செலோ தனக்குரிய இப்ப யாழ்ப்பாணத்துல எங்களுக்கு 2 சீட்டுன்னா அந்த 2க்குலாம் நாங்கள் எங்களோட சாய்ஸை செய்யலாம். அது மாதிரி வெண்ணில எங்களுக்கு 3 சீட்டுண்டா வெண்ணில எங்களுக்கு 3 சீட்டுண்டா அந்த 3க்குலாம் நாங்க செய்யலாம். அப்ப நாங்கள் 5 பார்ட்டியோட ஜாயினா நிக்கல அதுக்குள்ள சிவில் சமூகத்தில் ஆக்களும் சில பேர் வரைக்கல நாங்கள் எங்கட ஆசன பங்குகளை எல்லாருக்கும் பரவலா கொடுக்க இதத்தான் அவையில சொன்னேன். இதத்தான் நான் ஆரம்பத்துல கேட்டேன் நான். இந்த ஆசனங்களுக்காகத்தான் நீங்க தனிச்சு வந்து இப்படி ஒரு கூட்ட உருவாக்குறீங்களான்னு இதத்தான் கேட்டேன். என்னண்டா, இல்ல, இப்ப இல்ல. எல்லாரையும் அக்காமடேட் பண்ணத்தானே வேணும். இப்ப நாங்கள் எங்கட கூட்டுக்குள்ள முதல் எல்லாரையும் விக்னேஸ்வரனும் இருந்தவர். எல்லாரையும் அக்காமடேட் விக்னேஸ்வரனும் பண்றது இருந்தவர். ஐங்கரநேசனும் இருந்தவர். நாங்கள் அதோட சிவில் சமூகத்தையும் கேட்டு நாங்கள் நிக்கிறோம். அப்ப நாங்கள் தனியா ஆசனம் என்றால் அப்ப எங்களுக்கு ஆக்கள கூட எங்களுடைய ஆசனம் குறையும். அப்ப எங்களுக்கு ஆசனம் தான் முக்கியம்னா நாங்கள் தனியா நின்றுப்போம். எங்களுக்கு ஆசனம் இல்ல முக்கியம். நாங்கள் ஐக்கியத்துக்காகத்தான் நாங்கள் எல்லாரையும் அரவணைக்கிறோம். அப்ப கடைசி நேரத்துல விக்னேஸ்வரன் வித்ட்ரா பண்ணி போய் இப்ப தனியா நிக்கணும். அப்ப அவைக்கு உண்மையா விக்னேஸ்வரன் பாட்டி எடுத்தீங்களா கட்டமைப்பு இல்ல. தனியா யாழ்ப்பாணத்துல நிக்கணும்.
அப்ப அது இப்ப எங்கள பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு வடகிழக்கு ஃபுல்லா ஒரு கட்டமைப்பு இருக்கு. அப்ப அந்த நாங்கள் கூட நிக்கிக்கல, எங்களோட பிரதிநிதித்துவம் கூடும். நாளைக்கு ஒரு பார்கெயின் பவர நாங்கள் அதிக பிரதிநிதித்துவத்த எடுத்து பாராளுமன்றத்துக்கு போய்க்க அது எங்களுக்கு வொர்க் அவுட் பண்ணும். ஆனா இப்ப தமிழ் மக்களோட வாக்குகள் அது சிதறடிக்கும்ன்றது உங்களுக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் என்று சொன்னீங்க தானே. அந்த அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு தெரியாதா? இல்ல இப்ப வடமாகாணத்த பொறுத்தவரை வன்னி தொகுதியிலும் யாழ்ப்பாணத்திலேயும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. சிதறடிக்கப்பட்டாலும் விக்னேஸ்வரன் பார்ட்டியில வந்தானே, அல்லது அந்த தமிழ் தேசிய முன்னணியில இருந்து வந்தானே, இல்ல தமிழிசை கட்சியில வந்தான்னா, இல்ல அப்படி நீங்க அ சொல்லலாது. ஆனா அங்க தமிழ் அப்ப அப்படி தமிழ் சொல்ல பிரச்சனை பாருங்க. முடியாதுன்னா, மறுபக்கத்துல அங்கஜன் உட்பட்டவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்ல கூட இந்த முறை அங்க ஏனென்றால் இப்ப மக்களின் அலைய நீங்க இப்படித்தான் பார்க்கணும் ஏனென்றால், இந்த முறை மக்களுக்கு தெரியும். இந்த அங்கஜன், இபிடிபி டக்ளஸ் இவர்களுக்கு பார்லிமென்ட்ல மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்காது. அப்ப மக்கள் அந்த எங்கள தேசியத்துக்கு வெளியால வோட் பண்ற சனம் வந்து பார்க்கும். ஓகே இதுல யாருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்ப இப்ப ஜேவிபி தான் இந்த முறை ஆட்சி அமைக்க போகுதுன்ற அண்மையில தான் இருக்கீங்க. டக்ளஸ் தேவானந்தா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரே. மாநிலத்தில் சுயாட்சி மக்கள் மத்தியில கூட்டாட்சி என்றதான் எங்களுடைய தார்மீகமான ஒரு விடயமா இருக்கு. அந்த அடிப்படையில அனுரகுமார திசாநாயக்கவுடன் கூட இணைந்து செயல்படுவதற்கு தாங்கள் தயார் என்ற ஒரு இல்ல, இல்ல. கருத்தை அவர் அந்த சேம் முன்வைத்திருந்தார். ரெக்கார்ட் தான் அவர் மைந்தா இந்த சுயாட்சியை அக்செப்ட் பண்ணினவர். அப்படியானால் அவர் ஏன் இன்டர்வியூ இத கூடி இவர் கேட்டவர் இவர் இல்ல அது மைந்தாவோட அந்த இருக்கு. அடிப்படையிலேயே நாங்க யோசிக்க கூடாது. இவர் அனுரவோடே ஒரு இல்ல, இல்ல. கூட்டணிக்கு ஒரு அனுராவ அமைச்சு வெளியில பதவி இருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லையா சில வேள? இல்ல, இல்ல. அவங்க நான் எனக்கு எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் படி நான் நினைக்கல இவைகளுக்கு குடுப்பார்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் வந்து ஊழலற்ற ஒரு யங் கிரௌட்ட டிஃபரெண்டா கொண்டு அவங்களோட ஓன் கேண்டிடேட் அங்க நிக்கும். அப்ப நீங்க டெஃபினட்டா டக்ளஸ் தேவானந்தா ஊழல்வாதி என்றீங்களா? இப்ப ஊழலற்ற இல்ல என்று அது சொன்னா இல்ல, இல்ல. அவர்கள்ட பார்வையில இப்ப அவர்கள்ட பார்வையில இது ஜேவிபி தான் பாராளுமன்றே அமைக்கப் போகுது. அப்ப அவங்கள் வந்து பார்க்குறாங்க. அ இந்த பார்ட்டிகளால அவைகளுக்குன்னு ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கு தானே. இதுல யார் யாருன்னு. அப்ப அவங்களுக்கு தங்களோட ஓன் கேண்டிடேட்ட தான் யாழ்ப்பாணத்துல போடப்போது. நான் உங்களுக்கு சொல்றேன் நிச்சயமா ஒரு கேண்டிடேட் இந்த முந்தி இப்ப யூஎன்பி இந்த முறை வராது. யூஎன்பிக்கு சான்ஸ் இல்ல. விஜயகலாம போன முறை வரையில்ல. ம். அவ என்னடா தெரியும் யூஎன்பி வெல்லாதண்டு நம்ம எஸ்ஏபிக்கும் இதுல யாழ்ப்பாணத்தில பொறுத்தளவில ஒன்று எஸ்ஏபிக்கும் என்பிபிக்கு என்பிபி என்ற அந்த அனுராண்ட கூட்டணி. இதுக்கு தான் இப்ப வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்கஜன் வந்து இதுல இல்லாட்டி அவர் வரையலாம். நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். நீங்க போய் வெயிட் பண்ணி பாருங்க ஒரு எலெக்ஷன் முடிய. அங்க வியாழேந்திரனும் பேட்டிகளோட வரையலாம். ஆக டக்ளஸுக்கு அந்த முந்தி செய்த சேவைகள் நிமித்தமா கொஞ்சம் இருந்தாலும் இதுல டக்ளஸுக்கான ஒரு ஓட் வாக்கு வந்து வங்கி இருக்குது. ஒரு புறம் வாக்கு வங்கி ஒன்று இருக்கு ஒரு ஒரு அவருக்கு. கணிசமான வாக்க டக்ளஸ் இந்த இபிடிபி வச்சிருந்தாலும், ஆனால் இந்த இதுல என்ன இந்த விதசார தேர்தல்ல என்ன இதென்றால், இந்த வோட்டிங் இந்த பெர்சன்டேஜ் கூடி இந்த கட்சிகள் இப்ப டிடிஎன்ஏ நாங்கள் கூட எடுத்துட்டோம். டிடிஎன்ஏ தமிழிசை கட்சி, தமிழ் தேசியம் கூட எடுத்துட்டென்றால், இந்த சிங்கிளா இருக்க இந்த சின்ன பார்ட்டிகளுக்கு குறைய விழுந்தா இவைக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம அடிபட்டு போகும். விதசார ம். தேர்தல்ல அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. அப்ப இதுல நீங்கள் ஒரு 500 வோட்டே ஒரு எம்பிய கூட்டி குறைக்கும். ம். 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 இப்ப இந்த சூழல்ல அ சசிகலாவை நீங்க இந்த கூட்டுக்குள்ள எடுத்திருக்கிறீங்க. ஒரு வேட்பாளரா அவர் இந்த முறை சசிகலா ரவிராஜ் அவர்கள் வேட்பாளரா வர்றார். கடந்த காலத்துல அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக போட்டியிட்டவர். இறுதி நேரத்துல நடந்த அந்த பரபரப்பு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. எல்லாருக்குமே தெரியும். அவரே வெளிப்படையா தன்னுடைய வாக்குகள் களவாடப்பட்டது ஆமா. என்பத சொல்லியிருந்தார். அவர் யார் மீது குற்றம் சாட்டி இருந்தாரோ, அவர்களோட தான் இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இல்ல, அப்பச்சாட்டுல இல்ல. அவர் வந்து எங்கட டிடிஎன்ஏல இருக்கிற மெம்பர்ஸ குற்றம் சாட்டல. அவர் குற்றம் சாட்டினது சுமந்திரன தான் குற்றம் சாட்டினவர். ஆனபடியால் அவர் அவர் எங்கட டிடிஎன்ஏல இருக்கிற எவரையும் குற்றம் சாட்டல. அவர் சுமந்திரன தான் குற்றம் சாட்டி, அதுல அந்த அந்த இதுல பிரச்சனைப்பட்ட காணொளிகளும் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அப்ப இதில எங்கள பொறுத்தளவில ஒரு யாழ் மாவட்டத்தில ஒரு பெண் பிரதிநிதித்துவம் தேவை. மற்றது ரவிராஜ் ரவிராஜ் இந்த உயிர் பலி, மற்றது சாவச்சேரி தொகுதிக்கு நீண்ட காலமாக ரவிராஜ் மற்றது விநாயகமூர்த்திக்கு பிறகு சாவச்சேரி தொகுதியில ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல. அப்ப நாங்கள் யாழ் மாவட்டம்ன்றது கிளிநொச்சி, வடமராட்சி, தென்மராட்சி, தீபம் எல்லாத்தையும் சேர்ந்தது. அப்ப எங்களுக்கு தென்மராட்சியில ஒரு பிரதிநிதித்துவம் தேவை. அதோட பெண் பிரதிநிதித்துவம் யாழ் மாவட்டத்தில ஒரு பெண் பிரதிநிதித்துவம் கொண்டு வர இந்த இதில தான் மற்றது ரவிராஜ் எங்களுடைய இனத்துக்காக உயிரை கொடுத்தது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு தான் அதான் என்னுடைய அடுத்த கேள்வி. ஏனென்றால், இப்ப ரவிராஜ் அவர்களுடைய தியாகம் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லாருக்கும் தெரியும். ஆனா, ஆமாம்.
சசிகலா ரவிராஜ் அவர்களுடைய பணியை பற்றி நாங்க பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால், கடந்த தேர்தலுக்கு பிறகு இந்த தேர்தல் வரைப்பட்ட காலப்பகுதியில, சசிகலா ரவிராஜ் அவர்கள் மக்களுக்காக ஆற்றி இருக்கக்கூடிய ஏனென்றால், எந்த அடிப்படையில நீங்க ஒரு வேட்பாளர தெரிவு செய்றீங்கன்றத மக்களுக்கு முன்னால் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. ஆமா. அவர்களுடைய இந்த குறிப்பிட்ட கடந்த தேர்தலுக்கும், இந்த தேர்தலுக்குமான இடைப்பட்ட காலப்பகுதியில அவர் ஆற்றி இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க மக்கள் பணி எது? எந்த அடிப்படையில நீங்க அவர வேட்பாளரா தெரிவு இல்ல. செய்றீங்க? அதான் நான் சொன்னேனேன்னா, இப்ப மக்கள் பணி அன்றைக்கு எங்கட கட்சி அன்றைக்கு எங்கட கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. ம், யாழ் மாவட்டத்தில ஒரு கட்டமைப்பு இருக்கு. அவ அவ வந்து தமிழிசை கட்சியோட இந்த இந்த சுமந்திரன் அணியோட முரண்பட்டு கொண்டிருந்தால், ம், அந்த அங்கத்தவர்கள் அவவுக்கு எந்த எந்த ஒத்துதவியும் செய்ய மாட்டேன். இப்ப ம். அவ எங்கட டிடிஎன்ல இருக்கிறபடியால் எங்களுக்கு சாவச்சேரி தொகுதியில ஒரு கிளை கட்டமைப்பு ஒன்று இருக்குது. அப்ப அ அவர்கள் அவர் இளம் க க கம்பெனியா இருக்கைக்குள்ள அவருக்கு ஒரு போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்குது. இரவு நேரங்கள்ல வீட்ட வந்து ஆட்கள சந்திக்கிறது எல்லாம் அவருக்கு உங்களுக்கு யாழ்ப்பாண கட்டமைப்பு தெரியும். அப்ப இப்ப இனி வந்து அவ எங்கட கட்டமைப்புல இருக்கிறபடியா எங்கட உதவியல் ஒத்தாசைகள் இருக்கும். இப்ப எங்கட எங்கட டிடிஎன் என்ற சாவச்சேரி கட்டமைப்பு அவருக்கு உதவி செய்யும். அப்ப அவ எம்பிய வந்தானா வந்தால் அவக்குரிய அ உதவிகள் செய்யறதுக்கு எங்கட மெம்பர்ஸ் எங்கட மாகாண சபைக்கு உரிய மெம்பர்ஸோ கட்டமைப்புக்குள்ள வந்தா அப்ப உங்களோட கட்டமைப்புக்குள்ள வந்தா தான் ஒரு பெண் சமூகத்துக்கான பணியாற்றுவதற்கான இல்ல. வழிவகை அது தமிழிசை கட்சி செய்திருக்கணும். அந்த நேரம் அவ தமிழிசை கட்சி மெம்பரா இருக்கைக, தமிழிசை கட்சியில இருக்கிற சாவச்சேரி தொகுதி மெம்பர் தான் அவருக்கு உதவி ஒத்தாசைல செய்திருக்கணும். அப்ப அந்த நேரம் அவ டிடிஎன்ஏல இருந்திருந்தால், நாங்கள் எங்கட மெம்பர் எங்களுக்கு எங்க கட்சி 2 இப்ப எங்கட கவுன்சில் மெம்பர்ஸ் தேர்தல் இருந்தார். தேர்தல் வரும்போது தான் அப்படி ஒரு உதவி கிடைக்கல. நான் வெளியில போய் தேர்தல்ல போட்டியிடணும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியதா சொன்னாவா அப்ப? இல்ல அவ பொறுத்தளவு அவ மக்களுக்கு தந்த கணவன் விட்டு சென்ற பணிய தொடரணும்னு இருக்கைகள்ல, அந்த சந்தர்ப்பத்தை அந்த கட்சி வழங்கல. வழங்காத இடத்துல எங்களுக்கும் என்னடா தேசிய அந்த நேரம் நாங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்புல ரவிராஜோட ஒன்றா பயணம் செய்தோம். ம். அப்ப எங்களுக்கு அந்த கடமை இருக்கு. ரவிராஜின் ஆத்மா ரவிராஜ் என்ன கனவோட உயிர கொடுத்தானோ, அத நிவர்த்தி செய்யணும்ன்றது டெலோவ பொறுத்தளவில நாங்களும் ஒரு ஆயுதம் தூக்கின இயக்கம். எங்களுக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது. ரவிராஜின் கனவ நனவாக்குறதுக்கு நாங்கள எம்பி ஆக்கணும். அப்ப அந்த இதுல நாங்கள் அத குடுக்குறோம். இப்ப எங்கட கட்சியில தான் நாங்கள் டிடிஎன்ல எல்லாரும் உங்க நாங்கள் ஆயுத போராட்ட இந்த ஜனநாயக இந்த விடுதலை போராளிகள் கட்சி இருக்கு. இனத்துக்காக ஆயுதம் தூக்கி போராடின முள்ளிவாய்க்கால் மட்டும் போராடின போராளிகளுக்கு நாங்கள் குடுத்துருக்கோம். ஓகே. உங்கள பத்தி நிறைய கதைச்சுட்டோம். ஆனா உங்களுக்கு எதிர்முனையில நிக்க போறாக்கள பற்றியும் கதைக்கணும். நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணியிருக்கிறீங்கன்றத தெரிஞ்சு கொள்ள தானே வேணும். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய தெரிவ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இன்னொரு கட்சிய பற்றி அ நான் சொல்றது அரசியல் நாகரிகம் இல்ல. எதிரும் ஆனால் நாகரீகம் என்றால் சமூக வலைத்தளங்கள்லயும் சமூக Facebookகள் இதுகள்ல தொடர்ச்சியா என்னன்னா ஒரு கட்சியில நாங்கள் இதைத்தான் நாங்கள் டிஎன்ஏல இருக்கைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அங்க ஜனநாயகம்ன்றது இல்ல. அந்த ஜனநாயகம் இல்லாததால் அங்க இருந்த ஆட்கள் தவராஜா வெளியே யாழ்ப்பாணத்த மாவட்டம் எடுத்தீங்கன்னா தவராஜா வெளியேறி இருக்கிறார். சரவணபவன் வெளியேறுறார். சசிகலா ரவிராஜ் வெளியேறுறார். மற்றும் உருவாவுத்துறை இன்னொரு ஆள் வெளியேறுறார். மற்றும் ராசையா ரவிகரன் வெளியேறுறார். இன்னும் 2, 3 பெண் போராளிகள் வெளியேறி இருக்கிறோம். அப்போ ஒரு கட்சியில ஒருத்தர் 2 பேர் சீட் குடுக்கலன்னு வழி கேட்டா அத ஒத்துக்கொள்ளலாம். ஓகே இதுவ சீட்டுக்காக வந்தேன். ஒரு கட்சியில இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் பர்டிகுலரா இருக்கட்டும், நீங்க வவனியாவா இருக்கட்டும், நீங்க 5 தேர்தல் மாவட்டத்திலும் எடுத்தீங்கன்னா முக்கியமான ஆட்கள் எல்லாம் வெளியேறின. கட்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு இவை எல்லாரும் தேர்தல் நேரம் தானே வெளியேறினோம். அதுக்கு முதல் வெளியேறலையே. அதுக்கும் எப்ப இந்த மாநாடு தமிழிசை கட்சியின் மாநாடு ஜனவரியிலிருந்து துவங்கிச்சதோ, அண்டையிலிருந்து தொடர்ச்சியான அகப்போர் தான் நடந்து கொண்டிருக்கு. அந்த கட்சியின் இது வந்து அறப்போர் என்ன சாம் நடக்கிறது கிடையாது. சாம் இந்த அறப்போர் உங்களோட மனச்சாட்சிய தொட்டு சொல்லுங்க. நீங்களே பல வருஷமா இந்த அறப்போர செய்து கொண்டிருந்தாக்கள் தான். நான் உங்களுக்கே ஆமா. தெரியும். நீங்க எனக்கே நிறைய நேர்காணல்ல சொல்லியிருக்கிறீங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் சுமந்திரன் இல்ல. அவர்தான் அப்படின்னு தொடர்வார ஆமாமா. வெளியேறுவோம்ன்னு பல வருஷத்துக்கு முன்னுக்கே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த அறப்போர நீங்க செய்திருக்கிறீங்க. ஆனா, அந்த அறப்போரினுடைய நிமித்தம் தேர்தலுக்கு முன்னரே குறிப்பிட்டு, நாங்க இன்ன காரணத்துக்காக வெளியில போறோம்ன்ட்டு நீங்க குறிப்பிட்ட அத்தனை பேரும் வெளியேறி இருந்தால், அவர்கள் ஒரு அறப்போர செய்திருக்கிறார்கள். அங்க நடக்கிற அநியாயத்துக்கு இல்ல எதிராக அவர்கள் உள்ளுக்கே அவர்கள் உட்கட்சி பூரணமாக ஜனநாயகத்தில ஒத்துக்கொள்ளலாம். ஆனா வெல்லலாம். ஒரு உட்கட்சி தேர்தல் ஜனநாயகம் காலத்துல தான் எல்லாரும் நாங்க வெளியில போறோம், வெளியில போறோம், வெளியில போறோம் என்று போகும்போது, இங்க கடைசியா இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே கடைசியா மக்கள மடியர்களாக்கிக் கொண்டு வெளியில போற மாதிரி தான் மக்கள் இல்ல, நினைக்கிறாங்க. இல்ல. தமிழிசை கட்சி இந்த வெளியேறின மெம்பர்கள பொறுத்தளவு உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு அவர்கள் தொடர்ச்சியாக அம் குரல் கொடுத்து வந்தேன். அவர்களுக்கும் தங்களோட கட்சி கட்சியின் பற்று இருக்கும் தானே. அவ கட்சியில இருந்து வெல்லலாம்ன்ட்டு கடைசி மட்டும் அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மாசமும் அங்க கூட்டம் நடக்கும். கூட்டத்தில பிரச்சனை. அந்த அந்த கூட்டத்தில பிரச்சனை தான் நெடுகும்.
கட்சி வந்து இன்றைக்கு கோர்ட்ல ஸ்ரீலங்கா இதுல கோர்ட்ல கேஸ் இருக்குது. இன்னும் அந்த மாநாடே நடத்த முடியும். 4 வருஷமா கட்சிக்கு இன்னும் தலைவர் இல்ல. தலைவர் ஒரு தெரிவுகள் ஒன்றும் நடத்தப்படையாது. அதத்தான் அப்ப நானும் இந்த கேட்டேன். அந்த 4 வருஷமா இருந்தவ, இப்ப தேர்தல் நேரத்துல அவன் வெளியில போயினம்ன்றதான் புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கு எங்களுக்கு. இல்ல சில பேர் அப்பவே கேட்டவ. நாங்கள் நாங்கள் அப்படி நீங்கள் இயலுமான அளவு நீங்கள் உங்களோட கட்சியில இருந்து நீங்கள் இத பாருங்க. இப்ப நாங்கள் டிஎன்ஏல இருந்து வெளியில வந்த பிறகு, அப்ப எங்களுக்கு முதல் நாங்கள் டிஎன்ஏக்குள்ள இருக்கைக்குள்ள நாங்கள் அவர்கள் எடுக்கிறது அரசியல் இது இல்ல. இப்ப அப்படி நாங்கள் திரும்பி வேற போன யாராவது இப்ப உங்களோட சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? யாராக்கள்? பிரிஞ்சு ஆமாம். இப்ப போன வந்திருக்கிறோம். இப்ப அதுல பெட்டிகுலோல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். பெட்டிகுலோல இந்த ஜிஏ அவர்ட்ட எனக்கு பேர் தெரியல. பெட்டிகுலோ ஜிஏ போன முறை அவர் தமிழிசை கட்சி சார்பில ஓகே. நின்றவர். எல்லாம் அத விட எங்கள்ட்ட நான் ஆக்கள்ன பேர சொல்ல கன பேர் எங்கள்ட்ட ஜாயின் பண்றதுக்கு கேட்டவ சீட் எங்கள்ட்ட குடுக்குறதுக்கு ஆசனம் வேண்டாம். நான் சொன்னேன் அந்த எங்கட கூட பங்காளி கட்சிகள் இருக்கிறபடியா நாங்கள் ஆசனங்கள் கொடுக்க இயலாது. இப்ப சேர்றதுக்குரிய இதுகள்ல கணக்க முக்கியமா நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த முறை அப்ளிகேஷன் வந்து சரியான கூட எங்களுக்கு. இந்த முறை எங்களுக்கு கன பேர் வந்து எங்கள அப்ரோச் பண்ணவே, நாங்கள் உங்களோட இதுல இரண்டா இந்த முறை அப்படி ஒரு இல்ல நீங்க சொல்றத கட்டமைப்புல பார்த்தா, இருக்கிறபடியா இப்ப உங்களுக்கே ஒரு இரட்டை பிரஜா உரிமை இருந்து தேர்தல் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா, நீங்களும் போய் கேட்பீங்க போல இருக்கு. இல்ல, இல்ல, இல்ல. நான் வந்து தொடர்ந்து எனது பங்களிப்பு இருக்கும். நான் வெளியில இருந்தா இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தல் மட்டும் நான் நாட்டில 3 வீக்ஸ் நின்னுட்டு தான் வந்தேன். ஆனா தேர்தல்ல நான் என்ன தேர்தல்ல ரங்குற நோக்கம் இல்லை. ஆனால் இந்த கட்சியை மறுசீரமைக்கிறதுக்கும், இந்த இனத்தின் இதுக்காக இந்த பங்களிப்பு அது இந்த உடம்பேல மட்டும் இருக்கும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர் தெரிவு என்ன மாரி இருக்கு? தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதான் அதே அதே முகங்கள் நிக்கணும். ம். ஆனால் அங்க அது நம்ம போன முறை மணியின் பிரிவு, அதோட கொஞ்சம் பேர் பிரிஞ்சு எனக்கு இது சுயேட்சையா கேட்கிறதா அறிவித்திருக்கிறார். தனிப்பட்ட சுயேட்சைன்னா ஒரு தனி ஒரு இல்ல. மணிவண்ணனாக்கள் பிரிஞ்சு விக்னேஸ்வரன் மான் சின்னத்துல நிக்கணும். மாநிலம். மணிவண்ணன் அந்த தமிழ் தேதியில முடிஞ்சாக. அதுல மணிவண்ணன் இதுல சைக்கிள் சின்னத்துல இந்த இவர்கள் நிக்கணும். இந்த அதே சுகாஸ் அது அவர்கள் நிக்கணும். இதுல நான் இந்த விக்னேஸ்வரன் ஐயான்ற கட்சியில தமிழரசு கட்சியிலேருந்து விலகி போன ராசையா அந்த பேர் டக்குன்னு வருது இல்ல. தமிழரசு கட்சியிலேருந்து விலகி போன பார்க்கிறேன். ஆம், ரசையம்மா ராசையா என்று சொல்றீங்களா? ஓமார் அவரும் மற்றது இன்னும் இன்னும் ஒரு ஒரு பெண் உறுப்பினர் நினைக்கிறேன். 2, 3 பேர் விக்னேஸ்வரன் நீங்க ஐயா அந்த கூட்டிலே நீங்க அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போன மாரி இருந்தது. அதால திருப்பி கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில நீங்க அதே முகங்கள் தான் என்று சொன்னீங்க. அத எப்படி ஆமாம். ஒரு பிளஸ்ஸா பார்க்குறீங்களா? அல்லது நெகட்டிவா பார்க்குறீங்களா அத? இல்ல இப்ப அவர்கள்ட எதிர்ப்பு அரசியல் இப்ப ஒற்றையாட்சிய அவர்கள் சொல்லினோம் இப்ப பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க சொல்லிச்சுன்னா ஒற்றையாட்சி நாங்கள் இத பகிஷ்கரிக்கிறோம். வைத்திருக்கிறோம். அப்ப இதே ஒற்றையாட்சிலாம் பார்லிமென்ட்டுக்கும் போய் ஒத்தெடுக்க போயிடும். இப்ப அவங்க பார்லிமென்ட்ல நீங்கள் ஒற்றையாட்சிக்கலாம் நாங்கள் இந்த நாட்டை பிரிக்க மாட்டோம்னு சொல்லி தான் எல்லாரும் அந்த வேட்புமனு கையெழுத்து வைக்கல நீங்கள் நாட்டை பிரிக்க மாட்டோம்னு தான் அப்ப அந்த அந்த முரண்நகையை எனக்கு அவைதான் விளங்கப்படுத்தணும். நான் சொல்லல. இப்ப நாங்கள் வந்து சொல்றோம் இந்த 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 இதுக்குள்ள நாங்கள் அவ வந்து ஒரு தேர்தல பகிஷ்கரிக்கணும். அப்புறம் இன்னொரு தேர்தல நிக்கணும். அப்ப அது என்னென்ன ஜஸ்டிஃபை பண்ணினோம்னு எனக்கு விளங்கல. ஓகே. நான் கேட்டது அந்த முகங்கள பற்றி தான். அத பற்றி என்ன முகங்கள் அதே முகங்கள். அ அவ இதுல இந்த இந்த இதுல இந்த என்ன பிளஸ்ஸா பிரச்சனை அல்லது வருதுன்னா மைனஸா பார்க்குறீங்களா அத? இல்ல இது நான் என்ன பொறுத்தளவுல இந்த முறை அவைகளுக்கு ஒரு ஆசனத்துக்கு மேலே அங்க எடுக்கிறது கஷ்டம். அன்லஸ் இந்த தமிழிசை கட்சியின் பிளவால என்ன போய்க்கல. இப்ப திருப்பியும் என்ன பிரச்சனை இப்ப போன முறை என்ன இப்பவே சமூக வலைத்தளங்கள்ல கேள்வி கேட்டது. ஏன் இந்த கட்சியில இப்ப தலைவர் இப்ப எங்கட கட்சி எடுத்தீங்கன்னா, தலைவர் வந்து அ செல்வம் அடைக்கல்நாதன் வடமாகாணத்துல இருக்கிறபடியா, எங்கட செயலாளர் வந்து கிழக்கு. இப்ப ம். தமிழிசை கட்சியும் அந்த பாரம்பரியத்துல நம்ம செய்கிறது. இப்ப இவ வந்து இப்ப தலைவர், பேச்சாளர் எல்லாமே யாழ்ப்பாணத்துக்குலாம் வச்சிருக்கணும்ன்றது நான் ஒரு 3 இதுல பார்த்தேன். இவர்கள் ஒண்ணு போன முறை ஒரு 2வது ஆசனம் வந்திருக்கேக்குல்ல, ம். இவர்கள் கிழக்கு கொண்ட குடுத்திருக்கலாம். அப்ப அத குடுக்கயில்ல என்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது. அப்ப அடுத்த முறையும் இதே பிரச்சனை வரைக்கும் நிச்சயமா நான் அவர்களோடும் பேசுவேன் என்று நினைக்கிறேன். பேசும்போது இந்த குற்றச்சாட்டு அவர்கள்ட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம். இன்னொரு விஷயத்துக்கு நாங்க நகர்ந்து போவோம். இப்ப குறிப்பா அ தமிழர்களை இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏமாத்திட்டுது என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று பரவலா இருக்கு. அப்படி என்றால், இந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற வேளையில ஒரு பொது வேட்பாளர் வாரார். அந்த பொது வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் தான் சங்கு சின்னம். அதுக்கு முன்னுக்கு ஜாதிக ஹெல உரிமைய வச்சிருந்தது. பிறகு இல்லாமல் போச்சுது. அதுக்கு பிறகு நடந்த கதைகள் பலருக்கு பலவரா தெரியும். அதனால அத பற்றி நான் பேச வரேன்ல. ஆனால் இந்த சங்கு சின்னத்தினை
கிட்டத்தட்ட களவாடி கொண்டுட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற மாதிரி தான் பேச்சு இருக்கு. உங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் அப்படித்தான் வைக்கப்படுது. என்னென்றால் அது ஒரு பொது வேட்பாளர். பொது வேட்பாளர் என்பது வேறு. ஒரு கட்சி அல்லது ஒரு கூட்டு அந்த சின்னத்தை எடுத்துக் கொள்றதுன்றது வேறு. ஏன்னா பொது வேட்பாளர் வரைக்கும் தமிழ் மக்களினுடைய பொது வேட்பாளர்களா தான் அவரை பிரகடனப்படுத்தி அவருக்கான பிரச்சாரம் எல்லாருமே செய்திருந்தார்கள். ஆனால் இப்ப தேர்தல் ஆண்டு வரும்போது வெவ்வேறு பிரிவுகளா கிட்டத்தட்ட 6, 7 பிரிவா தமிழ் தரப்பு நிக்கும்போது, அந்த பொது வேட்பாளருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னத்தினை எடுத்துக் கொண்டதுன்றது ஏன்? எப்படி நியாயப்படுத்தப்படும்? வழங்கப்படுத்துறேன். அந்த சின்னம் வந்து இந்த கூட்டத்தில நாங்கள் ஏற்கனவே அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணிக்கல. நாங்கள் ஏற்கனவே சொன்னது, அ இந்த 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 பொது வேட்பாளர் இந்த எங்கட கூட்டு வந்து சிவில் அமைப்பும், இந்த கட்சிகளின் கூட்டும், இந்த ஜனாதிபதி தேர்தலோட நிக்கக்கூடாது. தொடர்ச்சியா நாங்கள் எங்கட பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்திலயும் நாங்கள் இணைஞ்சு வேலை செய்து, எங்கட ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து எங்கட அரசியல் வேணுமாவ தொடரணும். இதோட இது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாதுன்றா அந்த அக்ரீமெண்ட்ல நாங்கள் திருத்தி, முதல் இந்த ஜனாதிபதி தேர்தலோட இந்த அக்ரீமெண்ட் இல்ல. நாங்கள் அதுல திருத்தி எல்லாரும் கையெழுத்து போட்டோம். இது ஒரு சிலர் நிலாந்தன் போன்ற ஒரு சிலர் தான் இந்த இதுக்கு இப்ப அந்த அதுல 7 பேர் அவையில 7 பேர் நாங்கள் இருக்கீக்குள்ள அந்த 7 பேர்ட்ட சிவில் சமூகம் இந்த சிவில் சமூகத்துல இருக்கிற ஆக்களும் எங்கட 2 பேர் இதுல கிழக்கு மாநிலத்துல இப்ப தேர்தலில் நிக்கணும். ம். மற்றது இந்த சங்கு சின்னம்னு சொன்னீங்க. இந்த சங்கு சின்னத்தை நாங்கள் எடுக்கவில்லை என்றால், இந்த தேர்தல் சட்டத்தின்படி, இந்த தேர்தல் சட்டத்தை விளங்காம தான் யாக்கள் கதைச்சு கொண்டிருக்கணும். இது வந்து ஒரு கட்சிக்கு இவர் வந்து ஒரு சுயேட்சையை தான் நின்றவர். இந்த சின்னம் இப்ப இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த சின்னம் ஃப்ரீயா வந்துரும். வந்தால் இப்ப நிக்க போற ஆரம் ஒரு சுயேட்சை, அதாவது யாழ்ப்பாணத்துல ஒரு சுயேட்சை நிக்கிறவர் அந்த சின்னத்தை கேட்டா அந்த தேர்தல் ஆணையாளர் அந்த சுயேட்சையை கொடுப்பார். அப்ப அது நியாயமான கண்டிஷனை இதுக்குள்ள கொண்டர். அதோட மற்றது முதல் கூட்டம். இல்ல இந்த சார். ஜனநாயக இது ஒப்புக்கு சப்பானியா சொல்ற பதில் மாதிரி இல்ல, தான் இல்ல, இல்ல. பார்க்கிறேன். இவ ஓமன்னு ஜனாதிபதி சொல்லித்தான். இவ தேர்தல்ல ஓமன்னு சொல்லி முதலாவது கூட்டம் டெலிபோனுக்கு வித்தியாசம் இல்ல, இல்ல, தெரியாம இல்ல, வாக்களித்த சமூகம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இல்ல, இல்ல. இவர் நிலாந்தன் உட்பட, இவர் கணேசலிங்கம் உட்பட கூட்டத்தில ஒத்துக்கொண்டவ, நீங்கள் இந்த சின்னத்தை பாவிக்கிறது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று. நிலாந்தன் வந்து மறக்கட்டும் பாப்போம். இன்றைக்கு எல்லாம் ஓமன்னு சொல்லி 2ஆம் நாளுக்கு 2ஆம் நாள் இவ ஒப்பந்தங்கள் சொல்லுவ ஏதாவது நாங்கள் ஒரு வாய்மொழி மூலமாவா? எல்லாம் இருக்கு. எங்கள்ட்ட இருக்கு. எல்லாம் ஓமன்னு சொல்லி யதீந்திரா இருந்தது, எழுத்து மூலமான கணேசலிங்கம் ஒப்பந்தமா? இருந்தது. இல்ல இவர் எழுத்து இந்த மூலமா? சின்னத்தை பாவிக்கலாம்ன்றது. சின்னத்தை பாவிக்கிறது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு இவர் சொன்னவர். உங்கள்ட்ட சொல்லி இருக்கிறது என்ன போட்டு வாய்மொழி மூலமானதா? அல்லது எழுத்து மூலமானதா? அல்ல இல்ல, ஒலிப்பதிவா? இல்ல. ஒளிப்பதிவா என்ன? அக்ரீமெண்ட்ல முதல் இவர் வாய்மொழி மூலமா எங்கள சனிக்கிழமை நினைக்கிறேன். அந்த இந்த இது முடிஞ்சு இந்த கூட்டம். இதுல நீங்கள் நிக்க போறீங்களான்றது எங்களுக்கு மீட்டிங் நடந்தது. நாங்கள் அவையோடையும் சேர்ந்து அப்பதான் விக்னேஸ்வரன் எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டுக்குள்ள வாரேன்னு சொன்னவர். எல்லாம் வந்து சொல்லி இவ வந்து நிக்கிறா. அப்ப நாங்கள் சொன்னாங்க, ஓகே 7 பேரும் இந்த கட்சிகள் நிக்குது. நீங்கள் சிவில் சமூகமாக்களும் எங்களோட நிக்க போறீங்களான்னா சொல்லுங்க. அதுக்குத்தானே இவ கால அவகாசம் கேட்டது. கேட்டு போட்டு வந்துதான் பிறகு நிலாந்தன் தான் இதை அறிவிச்சார். நிலாந்தன் அறிவிக்கல 7 அந்த மிச்ச சிவில் சொசைட்டிக்கு சார்பா இவர் 2 பேர் அறிவிக்கலாம். இவர் மற்ற அதுல இருக்கிற 2 பேர் எங்களை இதுல கேட்கணும். இந்த சங்கு சின்னத்துல இன்றைக்கு நிக்கணும். அந்த 7 பேர் சிவில் சொசைட்டி சார்பா எதை நிலாந்தன் கலந்து கொண்ட எதை நிலாந்தன் அறிவிச்சதா சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் இந்த விளங்க. சங்கு எடுத்தது பிள்ளைன்றதை இவர் அறிவிச்சது. இவர் தான் அறிவிச்சதாங்க. ஓகே. ஆமா. இவர் வந்து இவர் தாண்டொருத்தனமான இவர் அங்க அங்க எங்களோட சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவில இவரும் இருந்தவர். இவரும் சொன்னவர். பிறகு இவர் முடிவை மாற்றினது இவற்றை தனிப்பட்டது. இவர் யார வெளியில இருந்து சார், இன்ஃப்ளூயன்ஸ் இப்ப பண்ணி எங்களுக்கு நீங்க உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. வாய்மொழி மூலமான தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படாதது என்றதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று சொல்லும்போது உங்களுக்கு அதனுடைய அனுபவம் தெரியும். அப்படி இருக்கும்போது நிச்சயம். சின்னம் தொடர்பா எதிர்காலத்துல ஒரு சிக்கல் வரும்ன்றதுக்காக ஏன் ஒரு ஒப்பந்தத்துக்கு போகாம வாய்மொழி மூலமான பேச்சுக்களோடய நீங்க நிறுத்திக் கொண்டீங்க? இப்ப இல்ல, இப்படி ஒரு சிக்கல் வரும்ன்றத நீங்க ஊகிக்கலையா? இல்ல. இது என்ன சிக்கல்? இப்ப இந்த சின்னத்த நாங்கள் எடுக்காட்டி, இப்ப இவையில என்ன சொல்ல வரேன்? நாங்கள் எடுக்காட்டி யாரும் வேற பார்ட்டி கொண்டு போட்டும்னு சொல்லிடுவோம். இப்ப எங்கள தான் எடுக்க இதுக்கு உழைப்பு நாங்களும் செய்தாங்க. இப்ப சிவில் சொசைட்டியும் செய்யல. அதே அளவு பங்களிப்பு நாங்களும் இந்த செய்யணும். சின்னத்தை பரிந்துரைத்ததே இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியில தேர்தல் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் தான் என்றதுதான் ஒரு கருத்து இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது ஸ்ரீதரன் கூட அதை சொல்லலாம். இது நான் தானே பரிந்துரைத்த ஒரு சின்னம். இது எப்படி இப்ப அப்படின்னா அப்ளை பண்ணி எடுத்துருக்கலாம். இப்ப என்னென்றால் இந்த 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 தமிழ்நாட்டிலே அந்த சீமான்ட கரும்பு சின்னம் அவர் பதியாம விட்டது அவற்ற பிள்ளை. பதிஞ்சிருந்தால் அது அன்றைக்கு எங்கட முதலாவது மீட்டிங்ல சொல்லி என்றால் இந்த சின்னத்தை நீங்கள் பாவிக்கணும் நாங்கள் ஓமன்னு சொன்னோட நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். ஏன்னா 7 நாளைக்குள்ள அந்த தேர்தல் சட்டத்தின் உங்களுக்கு ஒரு 7 நாளைக்குள்ள அப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு வேறொரு சின்னத்துல போய் ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு பயமோ? இல்ல. நாங்கள் என்ன ஐக்கியம். எங்களை பொறுத்தளவுல இந்த ஜனாதிபதி தேர்தலோட முடிக்கலாம். இவதான் முதுகில குத்தி இருக்கு. ஐக்கியம் என்று இந்த நிலாந்தன் போன்றவர்கள் தான் முதுகில குத்தி இது இருக்கணுமே ஒழிய ஐக்கியம் ஐக்கியத்தை என்று உடைச்சிருக்க. சொன்னா இது ஐக்கியம் என்று சொன்னா இதுல வந்து எதிர்ப்பு வந்திருக்க கூடாது. எதிர்ப்பு வந்திருக்குன்னு சொன்னா அது ஐக்கியம் இல்ல. அங்க ஏதோ ஒரு பிளவு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல. இருக்கு. அது அப்படி இருக்கும்போது இப்ப என்னுடைய என்னன்னா கேள்வி, ஏன் ஒரு இங்க பொது 2 சின்னத்துல மாவீர நீங்க தினம் போய் தேர்தலை சந்திக்க உங்களால இயலாதா? இல்ல. எங்களை பொறுத்தவரை நாங்கள் கட்சிகள் வந்து 5 கட்சி மெஜாரிட்டியா முடிவெடுத்திருக்கு. நீங்க கட்சி இல்ல, நீங்க நாங்கள் ஒரு சங்கு கூட்டமைப்பு. நீங்க சின்னத்துக்கால கட்சின்னு திருப்பி சொல்ல ஒத்துமையா முடியாது. வந்துருவோம்.
நீங்க கட்சி என்று சொல்ல முடியாது. நீங்க ஒரு கூட்டமைப்பு என்று தான் உங்கள சொல்ல முடியும். நீங்க ஐக்கிய அதான் நாங்க தமிழ் கட்சிகள் தேசிய 5 கூட்டமைப்பு. கட்சிகள் 5 கட்சிகள் கொண்டு வந்திருக்கிறோம். ம். 5 கட்சிகள் அங்க நாட்டில இருந்து நாங்கலாம் மக்கள ஃபேஸ் பண்ண போறோம். இப்ப பந்து எழுத்தாளர்கள் இன்றைக்கு எழுதலாம், விட்டுட்டு போயிருக்கலாம். இது நாங்கள் தொடர்ச்சியா இதுல இருக்கிறோம். நாங்கலாம் ஜனத்த ஃபேஸ் பண்ண போறோம். சரியா? நீங்க அப்ப அப்படி சொல்ல அங்க முடியாது. வந்து சிவில் நீங்க அப்படி சொல்ல சொசைட்டில முடியாது. ஏழிலையும் ஒரு 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 10 எழுத்தாளருக்கு ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்கு. அது நீங்க நிலாந்தனை தொடர்பாக உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். ஆனா நான் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 10 எழுத்தாளருடைய வகைபாகத்தை சொல்றேன். நீங்க சொல்ற கடந்த காலத்துல இருந்த பல்வேறுபட்ட அவர் ஜனநாயக ரீதியா நடந்திருக்கணும். அவர் ஜனநாயக பிறழ்வு செய்யக்கூடாது. ஒரு தாந்தோணித்தனமான முடிவெடுது. அவர் மற்ற 7 சிவில் சொசைட்டில கழிச்சு போட்டு அந்த முடிவு அறிவிச்சவர். அவர் சொல்லட்டும் நீங்க பாப்போம் இப்ப அந்த 7 இன்னைக்கு சிவில் இன்னைக்கு சொசைட்டி இன்னைக்கு கழிச்சாங்கன்னு. நீங்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பிரதிநிதியாக நீங்க ஒரு குற்றச்சாட்ட முன்வைக்கிறீங்க. திரு நிலாந்தன் அவர்களிடமும் நாங்கள் இதை பற்றி பேச வேண்டிய தேவை நிச்சயமா. இருக்கிறது. அவர் அதற்கான ஒரு நேரத்தை தந்து அல்லது அவர் அதை பேச விரும்பினால் நிச்சயமாக இதே தளத்துல அவரோட எங்கள பேசுறதுக்கு நாங்கள் பொறுத்தளவில தயாராக இருக்கிறோம். எங்கள பேசுவார் என்று பொறுத்தளவில நம்புறேன். நாங்கள் இந்த ஐக்கியத்துக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் திருப்பியும் எல்லா கட்சிகளையும் எடுத்து தொடர்ந்து இந்த எங்க சங்க ஒரு அடையாளமா வச்சிருக்கிறோம். இது வந்து இந்த பார்லிமென்ட் எலெக்ஷனோட நாங்கள் நிற்பாட்ட போற இல்ல. மாகாண சபை எல்லாத்திலையும் திருப்பியும் நாங்கள் இந்த வெளியில போன கட்சிகள் ஐங்கநேசன் கட்சியா இருக்கட்டும் அல்லது விக்னேஸ்வரன் கட்சியா இருக்கட்டும் இந்த தேர்தலுக்கு பிறகு எல்லாரும் ஒரு இதுக்கு தங்களோட வெற்றி தோல்விகளை பொறுத்தளவு ஒரு ரீஅசஸ்மெண்ட் நடக்கும். அப்ப அந்த கட்டத்துல திருப்பியும் அணுகுவோம். நாங்கள் திருப்பியும் எல்லாரும் எங்களை பொறுத்தளவில் ஐக்கியமா அணுகணும். திருப்பியும் நாங்கள் இந்த பொது இதுல வேலை செய்த ஆக்கள் எல்லாரையும் அணுகி ஐக்கியமா நாங்கள் இந்த டேஸ்புரால இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் அணுகி எங்களை பொறுத்தளவில் ஐக்கியத்தை பில் பண்ணணும். அதுக்கு ஒரு இதாத்தான் இந்த சங்கம் வச்சு கொண்டு இருக்கிறோமே தவிர எங்களுக்கு இந்த சங்காலாம் பாராளுமன்ற பிரதிநிதித்துக்காக நாங்கள் ஒரு ஆயுதம் தூக்கின கட்சியை நாங்கள் பாராளுமன்ற பிரதிநிதித்துக்காக நாங்கள் ஆயுதத்தை அண்டை தூக்கினாங்க. அப்ப எங்களுக்கு பொறுத்தவரை அன்றைக்கு டிஎன்ஏ எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் விடுதலை புலிகளோட ஆயுதம் தூக்கியதையும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்காண்டு கேட்கிறதுமே வந்து ஒரு நீண்ட கால பயணம். நீங்க ஆயுதம் தூக்கினதுக்கான நோக்கம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு உங்களுடைய பயணம் என்னன்றது தெரியும். பாராளுமன்றம் போயிட்டு ஆயுதம் தூக்க போறோம் என்று சொல்றவர்களுக்கு நடக்கிறதும் உங்களுக்கு தெரியும். அப்ப அதை பற்றி நீங்க அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசுறதுன்றது நான் நினைக்கிறேன். நாங்கள் எத்தனையோ விட்டு கொடுப்புகள் மத்தியில உங்களுக்கு தெரியும். தமிழிசை கட்சியின் வீட்டு சின்னத்துல எத்தனையோ எத்தனையோ இதுல நாங்கள் விட்டு கொடுத்து எத்தனையோ வருஷம் நடந்து கொண்டு இருந்தாங்களே. என்னடா எத்தனையோ எங்களை குழிபறிப்புகள் எல்லாம் நடக்கல. நாங்கள் வீட்டு சின்னத்துல தமிழிசை கட்சி நாங்கள் பேருக்கு தான் நாங்கள் டிஎன்ஏ ஒழிய ஆனால் நாங்க பார்லிமெண்ட்ல வந்து தமிழிசை கட்சி எம்பியா தான் நாங்க இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்லை. சின்ன முக்கியம் இருந்தா நாங்கள் அண்டைக்கே வெளியேறி போயிருப்போம். இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சீத்தரையிலேண்டு முதல் வெளியேறி போனாண்டே நாங்களே போயிருப்போம். உங்களுக்கு சீட்டு இல்லையாண்டு. ஆமா இத்தனையோ சீட்டுகள் அங்க தராம இருக்கவும் நாங்கள் ஐக்கியம் முக்கியம் தான் நாங்கள் தமிழிசை கட்சியோட வேணாலும் பயணிச்சினாங்க. நிறைவா இந்த தேர்தல்ல இந்த ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதுக்காக வாக்களிக்கணும்ன்றதும் இந்த தேர்தல்ல நீங்க முன்வைக்கக்கூடிய உங்களுடைய முக்கியமான கொள்கைகளை பற்றியும் சொல்ல முடியுமா? ஒரு ஐக்கியமா நாங்கள் ஒரு 5 கட்சி சேர்ந்த ஒரு கூட்டமைப்பா நிக்கிறோம். இந்த ஐக்கியத்துக்காக மற்ற இந்த ஒற்றுமைக்காக நிக்கிற இந்த கட்சிக்கு நீங்க வாக்களிச்சா தான் எங்களோட பிரதிநிதித்துவத்தை கூட்டினா தான் நாங்கள் தொடர்ந்தும் இந்த ஐக்கிய முயற்சியை தமிழினத்தை நாட்டிலையும் புலத்திலையும் நாங்கள் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அமைப்பா இந்த டிடிஎன் தான் இருக்குது. இதை பலப்படுத்துற ஊடாக தமிழ் மக்களோட உரிமைகளை பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் நாங்கள் ஒரு லெஜிட்டிமேட் பிரதிநிதியா எங்களை அனுப்புறதுக்கு இந்த அதிக பிரதிநிதித்துவத்தை கொடுத்தா அது உதவும் என்று நான் எல்லா மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நீங்க ஹைலைட் பண்ண போற ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல எங்களோட மக்களின் நான் இனி எல்லாரும் 5 பார்ட்டி இருக்கிறபடியா எல்லாரும் கூடி சேர்த்து தான் தனியாக நாங்கள் எங்களோட கட்சி டிசிஷன் எடுக்கலாது. அரசியல் பிரச்சனை அது அரசியல் பிரச்சனை இந்த காணிவெடி உடனடி பிரச்சனைகளும் நீண்டகால பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனை எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வரும். அந்த இது உத்தியோகமாக நாங்கள் வெளியிடுவோம். இனி இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யணும் நாளைக்கு பவனியாவும் இப்போ எனக்கு தகவல் வந்திருக்கு. ட்ரிங்கோ நாளைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும். ட்ரிங்கோவில் நான் நினைக்கிறேன் தமிழிசை கட்சியோட ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டோம்ன்றது அது ஒரு திருவண்ணாமலை மக்களை பொறுத்தளவில் ஒரு நல்ல செய்தி உண்டு. எங்களோட தமிழ் பிரதிநிதித்துவம் அங்கே காப்பாற்றப்படும். அப்போ அங்கேயும் நாளைக்கு தாக்கல் செய்யப்படும். அப்போ எங்களை பொறுத்தளவில் நாங்கள் வடகிழக்கிலே அதிக இந்த தேசிய கட்சிகளை விட நாங்கள் அதிக ஆசனத்தை எடுத்து ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் ஒன்று கொடுக்கணும்ன்றதில் நாங்கள் கூடிய கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம்.
இந்த முறை தமிழ் பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும். அதேபோல தமிழர்களுடைய அபிலாஷைகளும் வென்றெடுக்கப்பட வேண்டும். அதுக்காக உங்களுடைய கூட்டு உழைக்கும் அல்லது உண்மையாக இருக்கும் என்று சொல்லி நம்புறோம். அதே நேரத்துல தொடர்ந்து நிறைய பேரோட உங்களோட மாத்திரமல்ல நிச்சயமா சாத்தியமான நாங்கள் இதுதான் எங்களோட பாலிசி. நாங்கள் இந்த காலகட்டத்தில இப்ப புது கவர்ன்மென்ட் ஒன்று வந்திருக்குது. சாத்தியமா என்ன எடுக்க இயலுமோ அத எடுப்போம். நீங்க ரணில் கடந்த 2 வருஷத்துல நாங்கள் ரணிலோட கதைச்சு 38 அரசியல் கைதிகள் விடுபட்டது. 38 அரசியல் கைதிகள் விடுபட்டது. நியாயமான காணிகளும் விடுபட்டது. நீங்கள் அதை ஒப்பிட்டு நல்லாட்சி அரசில மைத்ரிபால சனநாயக மைத்ரி 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 கவர்ன்மென்ட்ல இவ்வளவு இது விடுபடையில்லை. ஆனா இது நாங்கள் நாங்கள்லாம் தனியா சந்திச்சு நாங்கள். அப்புறம் விக்னேஸ்வரன் ஐயாவும் சில சந்திப்புகளை மேற்கொண்டவர். அப்ப அதில் நாங்கள் 38 அரசியல் கைதிகளை விட்டு அவர்களுக்குரிய பணங்களும் லைக்கா ஊடாக நாங்கள் ஒரு ஆளுக்கு 25 லட்சம் படி நாங்கள் எடுத்து கொடுத்தோம். அவர்கள் இளம் வயதிலே அவர்கள் சிறைக்கு சென்றவர்கள். நீங்க இப்ப லைக்காண்டு தொட்டதால நான் அந்த கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். அண்மையில ஒரு செய்தி ஒன்று வெளியா இருந்தது. திரு சுபாஷ்கரன் அவர்கள் அன்றகுமார திஸ்ஸநாயக்கவிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்ததாக. அப்ப அவர் உங்களோட இணைந்து செயல்படுறதா நீங்க அதை சொல்றீங்களா? அல்லது அவர் தனித்து அவர் ஒரு பிசினஸ் மேன். அவர் இந்த கட்சியில உறுப்பினரும் இல்ல. இதுல ஒன்றுமில்ல. சமூக வலைத்தளங்கள்ல பல இதுகள் வந்து கொண்டிருக்கும். அதுகளுக்கு நீங்க குறிப்பிட்டதால நீங்க அவர்கிட்ட அவர்கிட்ட நாங்கள் அணுகி சொன்னதால அதை தெளிவுபடுத்த கேட்டேன். இல்ல அவர்கிட்ட நாங்கள் அணுகி அந்த சிறை கைதிகளுக்கு அவருக்கு ஒரு தேசிய பற்று இருக்கு. அவர் அந்த மண்ணின் மைந்தர். அவரும் தன் தேசியத்துக்காக தன் மக்களுக்கு செய்யணுமென்ற இது அவர்கிட்ட அந்த மெனவுணர்வு அதை நாங்கள் பாராட்டுறோம். அந்த அவ்வளவு பேருக்கு 25 லட்சம் படி அவர் தந்தவர். நாங்கள் அவ்வளவு அந்த போராளிகளுக்கும் நாங்கள் அது வேண்டி கொடுத்து நாங்கள் எங்கள் தலைமையிலாம் அந்த காசோலைகள் வழங்கப்பட்டது. ஒரு முதல் கட்டத்துக்கு அவர் வந்த சுபாஸ்கரன் அவர்கள் அங்கே நாட்டுக்கு வந்தவர். 2ஆம் கட்ட கொடுக்கைக்குள்ள நான் அவற்றை தாயாரை அனுப்பிவிட்டவர். அவற்றை பங்களிப்பை நாங்கள் அவரை பாராட்டுறோம். அது ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மக்கள் விரும்புறது அதுதான் ஒற்றுமை. நீங்க சொன்ன ஐக்கியம். அதே போல ஐக்கியத்துக்காக உரிமையை இழக்கவும் முடியாது. அதே போல உரிமையை இழந்து நாங்க ஒற்றுமையா இருக்கிறதுலயும் ஒரு பிரயோசனமும் இல்லை என்ற ஒரு சலிப்புத்தன்மையும் இருக்குது. அதனால அந்த பொறுப்பு நீங்க குறிப்பிட்ட இந்த அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப செல்வம் அடைக்கல்நாதன், சித்தார்த்தன் போன்றவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் அனுபவம் எல்லாருக்குமே தெரிந்திருக்கிற விஷயம். எனவே அவர்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க நிறைய பேர் அதுல அனுபவம் வாய்ந்தவங்க. அந்த அனுபவம் கை கொடுக்கும் நினைக்கிறேன். அந்த அனுபவத்தின் வாயிலாக நீங்க எதை பெற்றுக் கொடுக்க போறீங்கன்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. தேர்தலுக்கு பிறகு நாங்க பேசுகின்ற வேளை அதை பற்றி விரைவா பேசலாம். அதற்கு முன்னர் இன்னும் பல தடவை உங்களை போன்றவர்களை சந்திப்போம் நம்புறேன். நன்றி சாம், இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக. நன்றி. நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு இந்த பேட்டியை என்ன ஒழுங்கு செய்ததுக்கு எங்கள் கட்சி சார்பிலும் எனது மக்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இதனூடாகத்தான் மக்களுக்கு எங்களோட கட்சி அங்கே என்ன செய்யுதுன்ற உண்மைகளை நாங்கள் மற்றபடி தனிப்பட்ட ரீதியில் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஐக்கியத்துக்காக தொடர்ந்து நாங்கள் இங்கேயும் புலம்பெயர்தலோடையும் உங்களுக்கு தெரியும், நான் எல்லா அமைப்புகளோடையும் நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் அது மாதிரி நாங்கள் அந்த முயற்சி அவர்களுக்கு சில இதுகளில் விருப்ப வெறுப்புகள் இருந்தால் நாங்கள் தொடர்ந்து அவர்கள் அணுகி நாங்கள் அங்கத்தை கிரவுண்ட் ரியாலிட்டியில் விளங்கப்படுத்தி இந்த காலகட்டத்துக்கு இப்படித்தான் சாத்தியமானதை நாங்கள் நகர்த்துவோம். நாங்களுக்கு தெரியும், நாங்கள் திண்ணையில் நாங்கள் இந்த மோடிக்கு கடிதம் எழுதுறதுக்கு எங்கட முயற்சியெல்லாம் அந்த கூட்டம் நடந்து நாங்கள் மோடிக்கு எத்தனையோ பேருக்கு வச்சு ஒரு லெட்டர் எழுதி அதெல்லாம் இன்றைக்கும் யுஎன்ஹெச்ஆர் இப்ப ஜெய்சங்கர் இப்ப கடைசியா புது பிரசிடென்ட்டை சந்திக்க வரைக்குள்ளே இந்த 13ஆம் திருத்தத்தை பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான இதை சொல்லி போட்டு தான் போனவர். 13ஆம் திருத்தம் இப்ப நீங்க தொட்டதாக நிறைவு செய்வோம் வந்தாலும் நீங்க புதுசா தொடும்போது எனக்கும் கேள்வி வந்து கொண்டே இருக்கு. 13 பற்றி சொல்லிருக்கல. இப்ப நீங்க அன்றகுமார திஸ்ஸநாயக்கவினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் 13 பற்றி எங்கேயுமே பேசல. தமிழர்களுக்கான தீர்வை பற்றியும் அவர் சொல்ல, தமிழர்களுக்கான பிரச்சனை என்ன, அந்த அடிப்படை பிரச்சனைகளை இல்லாமல் செய்யறன்ற கருத்தை தான் அவர் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கேக்குள்ள இந்த 13 ஜெய்சங்கர் போய் இப்ப நீங்க அதை கொடுக்கணும் அழுத்த எத்தனை பேருக்கு கொடுத்தாச்சு? ரணிலுக்கு கொடுத்தாச்சு, மைத்திரி இல்ல இது வந்து என்னண்டா போல என்ன நடக்க போகுது? இல்ல அழுத்தம் அரசியல் இப்ப ராணுவ இது இல்ல. இப்ப நாங்கள் அரசியல் ரீதியாக தான் அரசியலை அழுத்தம் கொடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு சர்வதேசத்தின் உதவி தேவை. சர்வதேச உதவிகளை இந்த பங்குதாரர் இந்தியா. அப்ப இந்தியாக்களால நாங்கள் அந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர் அனுராண்ட பாலிசி என்னண்டா என்பிபின்ற இதை இப்ப முந்தைய ரணில் என்ன சொல்லுவார், இது ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் அவர் காட்ட பார்த்தார். இது இங்க வடக்குல இருக்கிறது ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம். அவர் அது வடகிழக்கு சுருக்கி வடக்கு கண்ட மாதிரி கொண்டு வலிக்கிட்டார். இது ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம். இவை என்ன மாதிரி காட்ட பார்க்கணும்னா இது ஒரு கிளாஸ் பிரச்சனை. எங்க சவுத்துல இருக்கிற சிங்களீஸுக்கும்
இந்த பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிற உங்களுக்கும் ஒரு கிளாஸ் பிரச்சனை. எங்கட 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 அரசியல் பிரச்சனையே கிளாஸ் பிரச்சனைக்குள்ள வேண்டிய அந்த கம்யூனிஸ்ட் அந்த சித்தாந்தத்துக்குள்ள கொண்டாந்து முடக்க பாக்கு. ஆனா எங்கட 75 வருஷ காலம் எங்கட பிரச்சனை இங்க இந்த கிளாஸ் ப்ராப்ளம். நாங்க இன்னொரு நாளைக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக கதைப்போம் நினைக்கிறேன். நன்றி, ஓகே. நன்றி சாம். நீங்க இணைந்து கொண்டதற்காக மீண்டும் இன்னொரு தடவை சந்திப்போம். நன்றி. நன்றி. நன்றி உங்களுக்கு.